Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் இந்த இன்வெசிபிள் நெக்லஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் வந்து 4 மேக் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே சேமாக பண்ணியிருப்பேன். 2 பீகாக் பெண்டன்ட் சாம்ஸ் வச்சு 2 வந்து க்ரீன் கலரில் ஒரு குட்டி சாம் வச்சுமே நான் மேக் பண்ணியிருப்பேன். இது எப்படி மேக் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட மெட்டீரியல் டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கியர் ஒயர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் சாம்ஸ் 2 எடுத்துக்கிறேன். பின்னாடி கனெக்ட் பண்ணுற ஹூக் எடுத்துக்கிட்டேன். 2 பீகாக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சுகர் பீட் தேவைப்படும். நீங்கள் 3mm பீட் அந்த மாதிரியே எடுத்துக்கலாம். 4mm பீடுமே எடுத்துக்கலாம். நான் 3mm பீடு சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கியர் லாக் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெக்குக்கு டச், அதாவது நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வேணுமா, கொஞ்சம் கீழே டவுனில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த க்ரீன் கலர் சாம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3mm பீடு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் போடுறேன். பாருங்கள், நான் இன்வெசிபிள் நெக்லஸ் வந்து நான் இதுக்கு முன்னே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நான் வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு நான் டபுள் லேயருமே போட்டிருக்கேன், சிங்கிள் லேயருமே போட்டிருக்கேன். பாருங்கள், அதாவது லோட்டஸ் இருக்க மாதிரியுமே நான் மேக் பண்ணியிருப்பேன். அது குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு. இது வந்து நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிற சாம்ஸ் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், க்ரீன் கலர் சாம் பக்கத்தில் நான் இந்த சைடு அந்த சைடும் 2 3mm பீட் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீடு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கியர் லாக் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை நீங்கள் லாக் பண்ணால் தான் அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சென்டர் பாயிண்ட்டை இருந்து கொஞ்சம் பீட்ஸை தள்ளிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டில் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் அதை எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கியர் லாக் வச்சு லாக் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னும் அது வந்து மூவ் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். க்ளூ கொடுக்காமையும் மேக் பண்ணலாம். இருந்தாலும் க்ளூ கொடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் சாமு, அதுக்கப்புறம் பக்கத்தில் 2 3mm பீடு, ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு கியர் லாக், இந்த சைடு ஒரு கியர் லாக் நான் லாக் பண்ணுறேன். பாருங்கள், ப்ரெஷர் கொடுத்து. இதுதான் வந்து கியர் லாக்கு. இது மட்டுமே கூட நீங்கள் வந்து இன்வெசிபிள் நெக்லஸாக மேக் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம இதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை லாக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுறேன். ரொம்ப பீட்ஸ் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணல. இப்போது இந்த நம்ம சென்டரில் இருக்கிறதுல நமக்கு 2 ஹோல் இருக்கும். அந்த க்ரீன் கலர் சாமில் 2 ஹோல் மேலேயும் கீழே இருக்கும். நான் கீழே இருக்கிற ஹோலில் ஜம்ப்ரிங்கில் கொஞ்சம் லாரியல்ஸ் கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே நான் விட்டுட்டு அதை ப்ரெஷர் கொடுத்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் 5 லாரியல்ஸ் கொடுத்துக்கலாம், 4மே கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். பாருங்கள், அதை நான் ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து சென்டரில் நம்ம மேக் பண்ணுற அந்த சாம்ஸு. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்டில் வந்து நான் ஒரு சுகர் பீட், அதாவது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கியர் லாக்கு, ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீட், ஒரு சுகர் பீட், ஒரு கியர் லாக், இது 5மே நான் வந்து விட்டுட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்னொன்று மேக் பண்ணுறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதையுமே நமக்கு லெஃப்ட்டில் ரைட்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன் சைட் மேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா எது அது ஈவனாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி வச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். மேலேயும் கீழேயும் இல்லாமல் ஈவனாக இருக்கும். பாருங்கள், நான் 2 போட்டிருக்கேன். கீழே சென்டர் பாயிண்ட் 1, லெஃப்ட்டில் ரைட்டில் 2 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து நமக்கு தேவையான ஒயர் தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு கியர் லாக் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இதுக்கு முன்னே வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன், எப்படி லாக் பண்ணணும், கியர் லாக் போட்டு எட்ஜஸில் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு போய் வீடியோ டவுட் இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கியர் லாக் பண்ணிவிட்டு இந்த சைடு அந்த சைடு ஒரு ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணி இந்த செயின் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த சைடு ஹூக்கும் இந்த சைடு வந்து செயினுமே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் டோரி வச்சிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. இது மாதிரி போட்டிங்கன்னா தான் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். டோரி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இதுக்கு இப்படி மேக் பண்ணிக்கோங்க. மற்றபடி பீட்ஸ்லாம் வச்சு நம்ம போடுறதுக்கு டோரி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் இதுக்கு மட்டும் இந்த மாதிரி கனெக்டட் செயினை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் ஒன்று மேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு கியர் லாக் எப்படி போடுறது அப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம அந்த கியர் லாக்கை உள்ளே விட்டுட்டு அந்த ஒயரை ஃபோல்டு பண்ணி லெஃப்ட் சைடாக இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஹோல் விட்டுட்டு நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். பாருங்கள், இதில் நான் 2மே வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி 2 மேக் பண்ணேன். பாருங்கள், இதோட அவுட்புட்டுமே நல்லா இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தில்
பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டெப் எடுத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் ஒன்று பார்த்து பண்ணணுன்ற ஐடியாவை விட உங்களால் உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட்டிவாக கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நானே யோசித்து பண்ணுற விஷயங்கள் தான். நமக்கு ஒரு விஷயம் ஒரு பேசிக்காக நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா நெக்ஸ்ட்லாம் நம்ம ஓனாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் இந்த பீகாக் பெண்டன்ட் அதாவது சாம்ஸ் வச்சு தான் நான் நெக்ஸ்ட் மேக் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுக்குமே வந்து பீகாக் 2 எடுத்திருக்கேன், 3mm பீடு, சுகர் பீடு, கியர் லாக் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் மேக் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரி தேவையான அளவு நீங்கள் கியர் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த பீகாக் விட்டுக்கோங்க. விட்டுட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3mm பீடு கனெக்ட் பண்ணுங்கள், கோர்த்து விட்டுக்கோங்க. பட் ஈவனாக வச்சுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நீங்கள் க்ளூ போடணும்னு கூட அவசியம் கிடையாது, நீங்கள் அப்படியே மேக் பண்ணலாம். இருந்தாலும் க்ளூ அப்ளை பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3mm பீட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த சைடும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு பீகாக் மட்டுமே கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஒயர் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் கோர்த்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நான் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்னோடய சேனல்ஸ் போய் பாருங்கள். நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ப்ரூச் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ், பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ், ஜுவல் மேக்கிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். மெஹந்தி கிளாஸ் எடுத்திருக்கேன். மிக்ஸாலஜிக்கும் தனியான வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆரி ஒர்க், ப்ளவுஸ், நெட் கிளாஸ் அட்டாச் பண்ணுறது, ரெசின் ஒர்க் எல்லாமே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருக்கும். வீடியோஸ் யூடியூப்லேயே பார்த்து லேர்ன் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கோங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. எனக்காவது கிளாஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பீகாக் நான் முடிச்சுட்டு லெஃப்ட்டில் ரைட்லேயும் 3mm பீட், ஒரு சுகர் பீட், ஒரு கியர் லாக் வச்சு லாக் பண்ணிவிட்டேன். ஏற்கனவே மேக் பண்ண மாதிரி தான். அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3mm சுகர் பீட், கியர் லாக் வச்சு கொஞ்சம் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது ஈவன் 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். மேலேயும் கீழே இருந்தால் பார்க்க நமக்கு நல்லா இருக்காது கழுத்தில் போடும்போது. ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இப்போது இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது லெஃப்ட்டு சைடுக்கு எங்கே வைக்கணும் அந்த பீட்ஸுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். இப்போ மெஷர் பண்ணிவிட்டு பாருங்கள், ரெண்டுமே ஈவனாக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையுமே மெஷர்மெண்ட் வச்சு கரெக்டாக ஈவனாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஈவனாக இருந்தால் தான் நமக்கு நெக்கில் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு லேயர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், இன்னொரு லேயர் நம்ம போடணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி ஒரு கியர் லாக், ஒரு சுகர் பீட், 3mm பீட், ஒரு சுகர் பீட், ஒரு கியர் லாக்கை போட்டுட்டு நீங்கள் சேம் அதே மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. லெஃப்ட்டில் கனெக்ட் பண்ண மாதிரி ரைட் சைட்லேயுமே நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு மேக் பண்ணேன். இந்த க்ரீன் கலர் சாம் வச்சு 2, பீகாக் வச்சு 2மே மேக் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம போடுற வீடியோஸ் டீட்டெயில்டாக இருக்கும், அப்புறம் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் கொஞ்சம் அதில் நம்ம ஸ்பீட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு இன்னும் வேணும், டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா இன்னும் வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்விசிபிள் நெக்லஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய பேர் என்னோடய சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாமே எனக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிப்பேன். அது நெகட்டிவாக ஆர் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் ஓகே. பாசிட்டிவாக இருந்தால் எனக்கு ஹாப்பி, நெகட்டிவாக இருந்தால் தான் நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிப்பேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் எங்களுக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட் எனக்கு மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க. அவங்க வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக் கொடுங்க, அது அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அவங்க வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களெல்லாம் நம்பி தான் நாங்கள் வீடியோஸ் போடுறோம். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய கிளாஸஸ் டீட்டெயில் வேணும்னா நான் சொன்ன மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸுமே நான் வந்து போட்டுகிட்டே தான் இருப்பேன். நிறைய வீடியோஸ் வந்து பிரேஸ்லெட், ஜுவல் மேக்கிங்காக நான் போட்டிருக்கேன். ஹேர் அக்சசரிஸ் வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஹேர் அக்சசரிஸ் கிளாஸ் வந்து கம்பல்சரி நான் ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜுவல் வித் பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் ஃபீஸ் 99 தான். பாருங்கள், ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.